டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம். பிப்ரவரி மாதம் காவிரியிலிருந்து 2.76 TMC தண்ணீர் திறக்க பரிந்துரை. ஆளுநரை வைத்து அரசாங்கம் நடத்த நினைப்பதா இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகை. சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு, 22,000 போலீசார் குவிப்பு. பெரியார் பல்கலைக்கழக மோசடி தொடர்பான ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படும். துணைவேந்தர் ஜாமீன் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். செங்கோட்டை திமுக நகராட்சி தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. தீர்மானம் கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்கள் வராததால் அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையே மோதல். பாடல் பாடுவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பொழுது கைகலப்பு. வரும் 24ஆம் தேதி முதல் சென்னை மாநகருக்குள் ஆம்னி பேருந்துகள் நுழைய தடை விதிக்கப்பட்ட விவகாரம். அமைச்சர் சிவசங்கரிடம் கால அவகாசம் கோரும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் வரும் 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். கிளாம்பாக்கத்தில் இருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேட்டி. திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டின் சுடர் தொடர் ஓட்டம். சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டையில் பிடாரியம்மன் கோயில் பொங்கல் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு. 800 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. ஜல்லிக்கட்டு விளையாட்டினை அரசு பணி விளையாட்டு உட்பிரிவில் சேர்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதிக்கு திரைப்பட இயக்குனர் அமீர் கடிதம். 5 நாள் தொடர் விடுமுறைக்கு பின்பு இன்று வங்கிகள் திறப்பு. அலைமோதிய வாடிக்கையாளர்கள் கூட்டம். மகர ஜோதிக்கு பின்னரும் சபரிமலையில் தொடரும் பக்தர்கள் கூட்டம். ஜனவரி 20க்கு பதில் 21ஆம் தேதி நடை அடைக்கப்படும் என அறிவிப்பு. பழனி முருகன் கோவில் மலையடிவாரம் பகுதியில் இன்று கடையடைப்பு போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வர்த்தகர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. உறை பனியால் உறைந்த உதகை நகரம் வெண் போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கும் பச்சை புல்வெளிகள். நீலகிரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை கைது செய்ய கோரி போராட்டம். உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல். ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் செல்லும் ரயில்வே பாதையின் தண்டவாளத்தில் உடைப்பு. பாலக்காடு திருச்செந்தூர் விரைவு ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. ஆதார் அட்டை இனி பிறப்பு சான்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. உலகின் உயரமான 206 அடி உயர அம்பேத்கர் சிலை விஜயவாடாவில் நாளை திறந்து வைக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஜம்மு காஷ்மீரின் எல்லை பாதுகாப்பு பகுதியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 7 பேர் உயிரிழப்பு.